அவங்க என்ன பேசி வராங்கன்னு புரியுதா உனக்கு? நம்ம அண்ணத்துக்கும் அவங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்கறாண்டா. கல்யாணமே பாயிடுச்சா? என்ன மணி அவங்க கேட்ட உடனே நம்ம பொண்ணு என்னமோ பெரிய இடத்துக்கு போய் சேர்ந்த மாதிரியும் அந்த பங்களா அந்த காரு அப்படியே அந்த கற்பனையிலே ஆண்டுட்ட இல்ல பாரு. அந்த காரை விட்டு பார்த்த பாரு, அப்பவே எனக்கு தெரியும் ஒத்துக்க வேண்டும். அது இல்லடா. எது இல்லடா? அவங்க நம்ம நிலைமை தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன நம்ம நிலைமை அவங்கள விட வேறு யாருக்கடா தெரியும்? இப்பவே நம்ம வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சு போக போகுது. என்னடா வீக்னஸ்? உள்ளது உள்ளபடி. அம்மா ஐயா இப்படி இப்படி இருக்கு குடும்பம். இன்னும் இந்த வகையில நாங்க பலகீனமா இருப்போம். தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைப்போம். அதுக்கெல்லாம் சம்மதிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிப்போம். அவ்வளவு தூரம் போக வேண்டிய விஷயமே இல்லடா. இது ரொம்ப சாதாரண விஷயமா? அம்மா இந்த மாதிரி பெரிய விஷயத்துல எல்லாம் நீ சின்ன குழந்தைமா. நான் சின்ன குழந்தையா? ஆமா. 2 பிள்ளைங்களை பெற்று வளர்த்திய தவிர ஒரு பிள்ளைக்கு அது கல்யாணம் பண்ணி உனக்கு அனுபவம் இருக்கா? உனக்கு இருக்கா? நான் பத்திரிக்கை படிக்கிறோமா தெரியுமா? ஆபீஸ்க்கு போறேனே என்ன வேலை செய்ய விடுறானுங்க. எல்லா பசங்களும் இந்த கல்யாண கேஸ் தான் சொல்லி அழுகுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? சரிவா? பட்டு 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 பாயிண்டா அடிச்சு விடுறேன். ஆனா நானே ஏதாவது மறந்தேன் அல்லது மறைச்சேன், நீ விடாத, ஒட்டச்சிரு. இதுல ஒரு பெரிய சீக்கிரட் இருக்கு, முக்கியமான சீக்கிரட். என்னது? இப்படி திடீர்னு கல்யாணத்தை முடிச்சுறோம்னு வச்சுக்கேன், நாளைக்கு உலகம் என்ன பேசும்? என்ன பேசும்? என்ன பேசும்? மூக்கு முடியும் அழகா லட்சணமா பொண்ணு இருந்துச்சு, என்ன நடந்துச்சோ முடிஞ்சு வச்சு கல்யாணம். 4 பேர் பேசுவானா இல்லையா? உலகத்தை பத்தி உனக்கு தெரியுமா? பல விஷயங்கள் வச்சிருக்கேன். கக்கறவா உட்கார். நீங்க எப்படி வரீங்களா? அதாவது நீங்க இப்போ கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க. ஆமா ஆமாங்க. இந்த வீடு என்ன விலை பெறும்? இது ஒரு டைப், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடு தானுங்களே ஒரு 30,000 ரூபாய் பெறும். சொல்லிவிட்டீங்களே. அந்த 30,000த்துல 20,000க்கு மார்வாடி விட்ட அடமானம் இருக்கு. அம்மா அந்த அடமான பத்திரத்தை கொண்டு காட்டு. ஐயா வேண்டாங்க வேண்டாங்க, சத்தியமா சொல்றேங்க, வேண்டாங்க வேண்டாங்க, நம்புறேங்க. சரி, ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு. அதாவது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்னஸ். அடுத்த பாயிண்ட், எனக்கு சம்பளம் என்ன இருக்கும்? 350 ரூபாய். அண்ணன் சொல்லி இருக்கான். ஆமா. அந்த 350ல ஏதோ எங்க அம்மாவுடைய சாமர்த்தியத்தினால வரவுக்கும் செலவுக்கும் தன்னை கட்டிட்டு போகுது. இடையில யாருக்காவது தலைவலி ஜுரம்னு வந்து டாக்டர் வந்துட்டாரு, தகராறு. உங்களுக்கு கூட சொல்றேன் புரியுற மாதிரி. அன்னைக்கு குற்றாலத்துக்கு போனீங்கல்ல? ஆமா. அப்ப எங்க அம்மா எப்படி இருந்தாங்க? அம்மாவுக்கு ஜுரமா தான் இருக்கு. ஜுரம் அடிச்சுல? நீங்க போன உடனே டாக்டர் வந்தாரு. என்ன சொன்னாரு? பில்லு கொடுத்தாரு. அதனால மளிகை கடையில 10 ரூபாய் பாக்கி. நேத்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ் முடிஞ்சு அப்படி ஜாலியா தெருவில் வந்துட்டு இருந்தேன். பார்த்தாங்க கடைக்காரன். பார்த்து கேட்டாம் பாருங்க ஒரு கேள்வி. இப்படி என்னத்த கேட்டுட்டா? டேய், நீ சோத்தத்தான் திங்கிறியா? பூரா கேட்ட. மானம் உள்ளவனா இருந்தா அங்கே நாக்கு அப்படி செத்துருப்பான். கண்டிப்பா. ஆமா, நீங்க என்ன செய்தீங்க? நான் வீட்டுல வந்து சாகலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அதே ஸ்பாட்ல கடியாரம் என் கண்ணுல பட்டுச்சு. கடியாரத்துல என்ன இருந்தது? அதான் 10 ரூபாய் அடமானம், மார்வாடி, ஃபுல் செட்டில்மெண்ட். ஆதாரம் ரசீது ரெடியா இருக்கு. ரசீது என்னடா இதெல்லாம்? சும்மா இருமா, அப்புறம் ரசீதை மறைச்சுதான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அம்மா நீங்க கொஞ்சம் உட்காருங்க, அந்த ரசீதை கொடுங்க. அம்மா இந்த ரசீதை பாத்துக்க. உனக்கு நம்பிக்கை தானே? பாத்தேம்மா, நம்பிக்கை தான். அம்மாவுக்கு நம்பிக்கை. நீ சும்மா இருமா. என்னமோ பெருசா 10 ரூபாய் விஷயத்தெல்லாம் பேச வந்துட்டான். என்ன 5 10 5 ரூபாயில போற மானம் 5 லட்சம் செலவு பண்ணாலும் திரும்பி வராது தெரியுமா உனக்கு? பயப்படுற நீ? இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போடுவாங்களே பயப்படுறியா? போட்டுமே, என்ன பிரமாதம்? நான் என்னமோ வெள்ளையும் சொல்லையுமா கோட்டு சூட்டு மூட்டு அலைறேன்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நம்ம வீக்னஸ் பின்னால தெரியும். இந்த வீக்னஸ்க்கெல்லாம் நீங்க சம்மதிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம். எல்லா வீக்னஸ்க்கும் சம்மதிக்கிறோம். ஆல்ரைட், அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். வெயிட் வெயிட் ப்ளீஸ். கடைசி பாயிண்ட். இன்னுமா? பாத்து ஒரே பாயிண்ட் தான். உட்காருங்க, சும்மா உட்காருங்க, எல்லாம் அவசரப்படக்கூடாது. அதாவது இப்போ உங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி கல்யாணத்தை நீங்க தர்பாரா நடத்துவீங்க. ஆமா, கட்டாயமா. அப்போ அந்த கல்யாணத்துக்கு பொம்பளைங்க எல்லாம் வருவாங்க. ஏன் வரக்கூடாதா? வரட்டும். ஆனா இந்த மாதிரி கல்யாணங்களுக்கு பொம்பளைங்க எல்லாம் ஏன் வர்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நானே சொல்றேன், எனக்கு தெரியும். இந்த பொம்பளைங்க எல்லாம் யார் யாரு என்ன நகை போட்டிருக்காங்க, யார் நகை போடாம பரிதாம வந்திருக்காங்க, இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கூடி பேசி கேலி பண்றதுக்காக தான். நான் கல்யாண வீட்டுல நல்லா கவனிச்சிருக்கேன். நான் கூட்டத்தை அப்படியே ஜாடையா உதவிக்குவேன் வைங்க. எங்க அம்மா இருக்குதே, அது ஒரு இடத்துல நிக்காது. குறுக்கையுமா இருக்கேன் போயிட்டு தான் இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவாங்க. அடிய அந்த பாத்தியா சாமியார்ச்சி மாதிரி உத்தராட்சத்தை போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறாளே, மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு, அவதான் பொண்ணுக்கு அம்மா அப்படின்னு பேசுவான். அது
நான் அங்கதான் இருந்துட்டு இருப்பேன். அது என் காதல விழுந்துருந்து வைங்க, அது எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்துங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா தானே இருக்கும். ஆகையினால இந்த ஒரே ஒரு பாயிண்ட வச்சு இந்த கல்யாணம் கிடையாது. என்னடா உன் பாயிண்ட் நீயும்? அம்மா சும்மா இருங்க, அந்த பாயிண்ட்க்கு பதில் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். இப்படி வாங்கம்மா. சார் கொஞ்சம் உட்காருறீங்களா? ஆமா, பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதான உங்க பாயிண்ட். ஆமா. அப்ப நாங்க என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. எங்களுக்கும் பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதால தான் ஏழை வீட்டை தேடிட்டு வந்திருக்கோம். பணக்கார சம்பந்தம் வேண்டாங்கிறதுல நீங்களும் நானும் ஒற்றுமையாயிட்டோம் இல்லையா? ஆமா, இந்த ஒரு விஷயத்துல தானே தகராறே அங்கதானே. சார் எதுக்காக இந்த வீண் பேசலாம்? வேண்டாம்னு சொல்லிடுங்க. நாங்க பணக்கார இடத்தை தேடிட்டு போறோம். பணம் பணத்தோட சரிட்டு அம்மா வாமா வீட்டுக்கு. இருங்க இருங்க, இங்க அப்படிலாம் போயிடக்கூடாது. இப்பதான் இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் இதே முறையை பின்பற்றி ஏழைகள் வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சமத்துவமா வாழ்றதுக்கு இது ஒரு புது வழியா. பாயிண்ட் கரெக்ட். நீங்க இத வந்த உடனே சொல்லிக்கலாம். நீங்க கொஞ்சம் பேச விட்டா தானே எங்கட. நீங்க தான் பாயிண்ட வச்சு உடைச்சிட்டு இருந்தீங்க. அப்படி உடைச்சனால தானே உண்மை வெளியாச்சு. அப்ப கல்யாணம் நடத்திட வேண்டியதா? அம்மா என்னம்மா யோசிக்கிற? ஊர் உலகம் ஏதாவது சொல்லுமே பயப்படுறியா? உலகம் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கும். உலகத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். இனிமே நீரை தகராறு ஒத்துக்க பாரு. ஊரே ஆட போகுது பாரு. கல்யாணத்தை அந்த அளவுக்கு டெவலப் பண்ண அப்பா எப்ப பார்த்தாலும் சஸ்பென்ஸ். இந்த மாதிரி நேரத்துல 50 பேர் எல்லாம் போயிட்டானே, அவன் தான் சும்மா வெளுத்து வாங்கி விடுவான். அந்த கைது எங்க சுத்துறானோ என்ன சம்பத்தாப்பா? அவர் பெங்களூர்ல தான் இருக்காரு. ஆமாமா. உடனே வசூல தண்ணி நீ கொடுத்தா தான் வருவாங்க. குடு குடு சொல்றேன். சரிப்பா. ரொம்ப நாளாச்சுங்க உங்களை பார்த்து. வணக்கம். கல்யாண காட்டு கவனிக்க வரான்னு தண்ணி போட்டா இப்போ வருது. எனக்கு இருக்கிற வேலை என்ன? நான் வந்து கண்மணி, கல்யாண தம்பியை பார்த்த உடனே எனக்கு தூச்சி வாரி போட்டுடுச்சு. ஏன்? உனக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டேன். எனக்கா? நீங்க இல்லாங்க. கல்யாண பொண்ணு வரத்தான் போறேன். நீங்க எல்லாம் பார்க்கதான் போறீங்க. இப்படி எல்லாரும் வழி மறைச்சிட்டீங்கன்னா நான் எப்படி அவளை மழை மேடைக்கு அழைச்சிட்டு போறது? தயவு செய்து விழுந்துட்டு நான் இப்போ கல்யாணம் பண்ண அழைச்சிட்டு வரேன். இவதான் கல்யாண பொண்ணு. இவதான் எனக்கு அண்ணி. பாத்துட்டீங்கல்ல? தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் வழி விடுறீங்களா?